வணக்கம். ஆனல் செக்ஸ் செய்ய தனக்கு விருப்பம் இருப்பதாகவும், அதில் நடைமுறை சிக்கல்கள் ஏதாவது உள்ளனவா என்றும் நமது நேயர் ஒருவர் கேட்டிருக்கிறார். பொதுவாக செக்ஷுவல் ஃபேண்டஸி என்று சொல்லுவோம். ஒரே வகையான செக்ஸ் முறையை திரும்ப திரும்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கையில் ஒரு வகையான சலிப்பு ஏற்பட்டு செக்ஸ் ஆர்வம் குறைவதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கணவன் மனைவிக்குள் செக்ஸ் முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். பொதுவாக நீங்க பெட்ரூம்ல செக்ஸ் செய்றீங்க அப்படின்னா, அடுத்தது ஒரு வராண்டாவில், ஒரு கிச்சனில் இது போன்ற செக்ஸ் உறவுகளை மாறி இடங்களில் செய்யும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு புது அனுபவம் உங்களுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரே பாணியில் செய்வதால் அந்த அந்த நிகழ்ச்சியில் ஒரு தொய்வு ஏற்படுவது என்பது இயல்பானது. அதனால் செக்ஸ் பொசிஷன் ஒரு 500க்கும் மேற்பட்ட பொசிஷன் இருப்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பல்வேறு செக்ஸ் பொசிஷன் உள்ளன. அவைகளை மாற்றி செய்ய நீங்கள் முயற்சி செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு 10 அல்லது 15 ஒரு செக்ஸ் முறைகளையாவது நீங்கள் கையாளலாம். பொதுவாக நம் இந்தியாவில் மனைவி கீழே படுத்துக்கொண்டு கணவன் மேலேறி 1 நிமிடம் 2 நிமிடம் செக்ஸ் உறவு வைத்துக்கொண்டு இறங்கி விடுவது இதுதான் ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் ஒரு பெரிய கிளர்ச்சியும் ஒரு இன்பமும் தொடர்ச்சியாக நீடிக்காது. தொடர்ச்சியாக செக்ஸ் முறைகளை மாற்றிக்கொண்டே இருங்கள். வாய்வழி செக்ஸ் போன்றேதான் இந்த ஆசனவாய் ஆனல் செக்ஸும். இந்த ஆனல் செக்ஸுக்கு நீங்கள் தயாராகும் போது முதலில் செய்ய வேண்டியது ஹெப்பாடைட்டிஸ் பி போன்ற தொற்றுக்கள் உள்ளனவா, டைஃபாய்டு போன்ற தொற்றுக்கள் ஏதாவது உள்ளனவா என்பதை பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக செக்ஸ் உறவுக்கு ஆனல் செக்ஸுக்கு தயாராகலாம். இப்போ ஆனல் செக்ஸுக்கு நீங்கள் தயாராகும் போது முதல் முறையிலே அல்லது அடுத்த முறைகளிலே செய்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு திணிக்க வேண்டாம். உங்களுடைய ஆண் உறுப்பை பெண் உறுப்பில் போட்டு ஆசன வாயில் போட்டு திணிக்க வேண்டாம். அந்த இடம் கிழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு குறைந்து ஒரு 10 முறையாவது முயற்சி செய்யுங்கள். அந்த ஆசனவாய் செக்ஸ் என்பது கொஞ்சம் மற்ற முறை செக்ஸை விட இந்த முறை கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ ஒரு முறை நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லூப்ரிகேஷன் பயன்படுத்தி கொண்டு கொஞ்சமாக துவாரங்களை பழகிக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் அது உங்கள் ஆண்குறி உள் செலுத்தி செக்ஸ் தொடர்ச்சியாக செய்வதற்கு ஏதுவான அளவுக்கு அந்த ஆனல் ஏரியா பழகிவிடும். அதன் பிறகு இயல்பான ஒரு செக்ஸ் போன்று நீங்கள் இந்த செக்ஸ் முறையை தொடர்ச்சியாக செய்யலாம். தேங்க்யூ. டியர் வியூவர்ஸ், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த வகையான செக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எங்களுடைய வீடியோ அவர்களுக்கு பயன்படக்கூடும் என்பதால் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் பிறகு அந்த பெல் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.